இவ்வளோ நாளாக அதை ட்ரை பண்ணாமல் வந்துட்டோமேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். தென் பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீம் கேக் எப்படி இருக்குன்னே தெரியல டேஸ்ட் அப்படிங்கிறனால நான் ஆர்டர் எடுக்காமல் இருந்தேன். பட் ஃபைனலாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நான் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஃபேவரட்டாக போயிடுச்சு. பிளைனாக இல்லாமல் உள்ளே வந்து ஃப்ரூட் ஃபில்லிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பட்டர் க்ரீமில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் வைக்கலாம்னு நினச்சேன். பட் எனக்கு ஒயிட் சாக்லேட் பதிலாக வேற ஒரு இன்க்ரீடியன்ட் தான் வச்சிருக்கேன். ஸோ என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா கனாஷை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். வழக்கம் போல் நம்மளோட ஸ்வில் பேட்டர்னையும் கொடுத்தாச்சு. ஸ்ட்ராபெரி சீசன் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிற டைமில் தான் இந்த கேக் பண்ணேன். ஸோ ஃபைனலாக நான் வந்து ஸ்ட்ராபெரி வச்சு பண்ண கேக் இதுதான். ஃபைனல் டெக்கரேஷனுக்கு வந்து நான் ஸ்ட்ராபெரி வந்து நல்லா கட் பண்ணி ஸ்லைசஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கோல்டன் பேர்ல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி அதை மோல்டில் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் வைக்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு சாக்கோ சிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பெரிய சைஸ் சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு, அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனல் டெக்கரேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அவுட்புட் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அது என்ன இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய்.